வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ட்ரிஃப்டர்ஸ் எபிசோட் 4 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக நடக்க போகிற போரில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், என்னோட என்ஸ் எல்லாருமே தோக்கடிச்சு இந்த உலகத்தை அழிப்பாங்கன்னு ஈஸி பேசிக்கிட்டே இருக்க, முன்னாடி இருக்க நம்ம முராசாக்கி காணாமே போயிட்டாரு. க்ளோஸ்ன்னு ஒரு போர்டை போட்டுட்டு இவளோட பேச்சை கேட்க முடியாதுன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட் ட்ரிஃப்டர்ஸை பற்றி சீமோ நம்ம ஹீரோட டீம் கிட்ட தெளிவாக புரிய வைக்கிறா. என்ஸை தடுக்க வேண்டியதுதான் உங்களோட முக்கியமான பேலன்ஸ் அல்ல. உடனே நம்ம ஓட ஃபர்ஸ்ட்டு கெட்டது நல்லது நீ பேசிட்டு இருந்த, ஆனால் நான் நல்லவனே கிடையாது, நான் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவனா அவரோட கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒருவேளை நாங்கள் என்ஸாக இருந்தால் நீ என்ன பண்ணுவோன்னு யோசிச்சு கேட்க, கண்டிப்பாக நீங்கள் என்ஸாக இருக்க முடியாதுன்னு சீமு சொல்கிறா. அதுக்கான காரணம் என்ஸ் இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவங்களோட ஹியூமனிட்டி டோட்டலாக போயிடுச்சு. சொல்லப்போனால் இப்போ நம்மளால் அவங்கள ஹியூமன்ஸ்னு கூட கூப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஆபத்துன்னு வரப்போது அந்த எல்ப்ஸை காப்பாற்றுனீங்க, உங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இந்த மாதிரி எல்லாம் என்ஸ் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே டார்கெட், இந்த உலகத்தை அழிக்கணும், தரமட்டமாக அழிக்கணும், மனுஷங்களே இல்லாமல் பண்ணணும். வெறும் வெறுப்பால் மட்டும்தான் அவங்க போய்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓட நம்ம சீமாவை பார்த்து பிளாக் கிங்கை எகித்து சண்டை போட, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட ஆர்மியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்க, உடனே சீமோ மழுப்ப ஆரம்பிச்சுட்டா. அதுக்கான காரணம் அவகிட்ட ஆர்மியே இல்லை, எங்களோட வேலையை உங்களை மாதிரி ட்ரிஃப்டர்ஸை சேர்த்து உங்களை பிளாக் கிங்கை எகித்து சண்டை போட வைக்கிறது. மனுஷங்க 8 ஆர்மிஸ் இருக்குது, அந்த ஆர்மிஸை நீங்கள் கமாண்ட் பண்ணுறது மூலயமா என்ஸை தோக்கடிக்க வைக்கிறது தான் எங்களோட திட்டம். உன்னோட திட்டம் மக மட்டமாக இருக்குது. என்ன நடந்தாலும் லார்ட்ஸ் அவங்களோட ஆர்மியை எக்காரணத்தை கொண்டு மற்றவங்க கிட்டே கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களோட நாடு அழிய போகிற நிலைமைக்கு வந்தால் கூட அவங்க கமாண்டை கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்மளால் என்ன தான் பண்ண முடியும்னு கேட்க, ஓடா ஒரு செம்மையான ஐடியா கொடுக்குறாரு. மற்றவங்களோட ஆர்மியை நம்மக்கிட்ட ஒப்படைக்க சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ஆர்மி எல்லாத்தையுமே நம்ம டேக் ஓவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு என்ஸுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட கண்ட்ரோலை நம்ம எடுக்கணும். நம்ம டீமோட லீடரை ஹீரோவை நியமிக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, நேற்று 3 பேரும் வில்லேஜுக்கு போது நம்ம ஹீரோ தான் நடு சென்டரில் உட்காந்தா, நடுவில் உட்காந்தால அப்போ நீ தான் தலைவனாக இருக்கணும்னு. என்னதான் இந்த திட்டம் கேட்கறதுக்கு ரொம்பவே இன்சேனாக இருந்தால் கூட இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. காரணம் இவங்களால கண்டிப்பாக இதை செய்ய முடியும்னு சீமோ நம்புறாங்க. இன்னொரு பக்கம் பிளாக் கிங்கோட ஆர்மியை சேர்ந்தவங்க அந்த இடத்த டோட்டலாக கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்களோட சோல்ஜர்ஸ் ஒரு 500 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் நம்மளோட 4 டிராகன்ஸ் தோக்கடிக்கப்பட்டது தான் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ, பிளாக் கிங் அவரோட பவர் யூஸ் பண்ணி 1 by 1 அவங்களோட காய் எல்லாத்தையுமே குணப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நார்த்தன் வாலை நம்ம தோக்கடிச்சிட்டோன்னு விஷயத்தை இந்த நாடு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். யாரெல்லாம் மனுஷங்களை எகித்து போகிறான்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தன்னால் நம்ம ஆர்மியில் சேர்ந்துருப்பாங்க. நான் மனுஷங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சேன். பட் அவங்க என்னோட ஆஃபரை ஏற்றுக்க மறுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் மனுஷங்களை தவிர மற்ற எல்லாரையும் காப்பாற்றி இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களையும் அழிக்க போகிறேன். இந்த போலில் நம்மளை எகித்து சண்டை போடக்கூடிய சக்தி உள்ள ஒரே ஆள் ட்ரிஃப்டர்ஸ் மட்டும்தான். எக்காரணத்துக்கும் அந்த ட்ரிஃப்டர்ஸ் யாரும் ஒன்று சேரக்கூடாது, அவங்கள அழிக்கணும்னு இவரோட ஆர்மியை சேர்ந்தவங்கள அனுப்புகிறாரு. இன்னொரு பக்கம் நடந்த பேட்டில் ஃபைட்டர் ஜெட்டு எக்கச்சக்கமாக டேமேஜ் ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு சேஃபாக அது ஒரு காட்டுக்குள்ளே இப்போ லேண்ட் பண்ணி வெளில வந்து பார்த்தா, காட்டுக்குள்ளே இருக்க மான்ஸ்டர் எல்லாமே ஒரு அட்டாக் பண்ண பார்க்குதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படாமல் அது எல்லாத்தையுமே எகித்து இவர் சண்டை போடுறாரு. நெக்ஸ்ட் எல்ஃபோட வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நம்ம மட்டும் இந்த சோல்ஜர்ஸை கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக அவங்க வருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டே இருக்கிற பாதி நிலம் வேற எரிஞ்சு போயிடுச்சு. மீதி சாப்பாடு எல்லாத்தையுமே டேக்ஸ்க்காக அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி அவங்கள எதிர்த்து சண்டை போடுறது தான். ஆனால் நம்மளால் தனியாக சண்டை போட முடியாதுன்னு பேசிக்கிட்டே இருக்க போது கரெக்டாக யோசிச்சு அந்த இடத்துக்கு வந்து இவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரிஃப்டர்ஸ் ஆனால் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், நீங்களும் பதிலுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடலான்னு. ஆனால் யோசிச்சு என்ன தான் சொல்ல வராங்கன்னு இவங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. ரொம்ப நேரமாக யோசிச்சு கஷ்டப்பட்டு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே சுத்தமாக வேலைக்கே ஆகல. அப்போ நம்ம ஹீரோ சீமாவை பார்த்து எப்படி ஒன்றால் எங்களோட லாங்குவேஜை பேச முடிஞ்சிச்சுன்னு கேட்க போது ஒரு பேப்பரை அவங்க எடுக்கிறாங்க. கிராண்ட் மாஸ்டர் தான் இந்த டூலை உருவாக்குனாரு. இந்த பேப்பரை மட்டும் உங்களோட உடம்புல ஒட்டிக்கிட்டு அவங்களால எந்த விதமான லாங்குவேஜை வேணால் பேச முடியும். இப்போ அந்த பேப்பரை யூச்சிக்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க எல்ப்ஸ் கிட்ட பேசி எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எல்ப்ஸை பற்றி ஓடா கேட்க சீமோ சொல்கிறாங்க, சில வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க கூட நடந்த பேட்டலில் எல்ப்ஸ் தோற்று போயிட்டாங்க. அப்போலேருந்து மனுஷங்களுக்கு இவங்க அடிமையாக இருக்காங்க. எல்ப்ஸால் மனுஷங்களோட பல காலம் உயிரோட இருக்க முடியும். அதோட அவங்களுக்கு தன்மானம் ரொம்பவே அதிகம். இதை கேட்டதும் ஓடா ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு. தன்மானம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக, அந்த விஷயம் எனக்கு போதும்னு சில இன்ஃபர்மேஷனை நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நீ சொன்னாதான் இதுக்கு இம்பேக்டாக இருக்குன்னு. நம்ம ஹீரோ இப்போ எல்லா எல்ஃப்ஸையும் சண்டை போட கூப்பிட்றா. உன்னோட முன்னோர்கள் இறந்து போனதை நினச்சி உங்களுக்கு அவமானமா இல்லையா? அவங்களோட குழந்தைங்களை அவங்க கொடூரமாக கொலை பண்ணுறாங்க, அதை நினச்சி உங்களுக்கு அவமானமா இல்லையான்னு.
உங்களுக்குன்னு சொந்த வீடு, நிலம், நாடு வேணாமா? அடிமையாக இருந்து சாக தான் போகிறீங்க. அதுக்கு பதில் கூட சண்டை போட்டு சாகுங்க. இதெல்லாம் கேட்டதும் எல்ஃப்ஸ்க்கு உணர்ச்சி பொங்கிடுச்சு. கண்டிப்பாக இவங்க கூட சேர்ந்து சண்டை போட அவங்க சம்மதிக்கிறாங்க. பின்னாடியிலேருந்து ஓடா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோ பார்க்க போது அவரோட பையன் மாதிரி இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. உடனே நம்ம ஹீரோ திரும்பி ஓடாவை பார்த்து, நான் ஒன்றும் உன்னோட பையன் கிடையாது. நடந்த போரில் உன்னோட பையன் இறந்து போயிட்டான். என்ன ஒன்றும் உன்னோட பையனா நீ ஒன்று நினைக்க வேணாம். இதை கேட்டதும் ஓடா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாரு. நீ ஒன்றும் என்னோட பையன் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போது நம்ம ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். ஒரு வேளை தேவையில்லாமல் இதை சொல்லி நான் இவரை காயப்படுத்திட்டேனோ, இவர் கூட பார்க்க என்னோட அப்பா வயசு தான் நினச்சிக்கிட்டே இருக்க போது டக்கு நம்ம ஓடா திரும்பி ஹீரோ பார்த்து, இதோ பாருப்பா தம்பி, நான் ஒன்றும் உன்னோட அப்பா கிடையாது. உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. என்ன ஒன்றும் உன்னோட அப்பாவான்னு நினைக்க வேணான்னு சொல்கிறாரு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹீரோ மேலே ரிவெஞ்ச் எடுக்க இவங்க 2 பேரும் கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்க போது யோசிச்சுக்கு அவங்களோட சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. மொத்தமாக அவங்க கூட 12 பேர் பிறந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு அவங்கள குறுக்கில் வந்து சண்டையில் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தது எல்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோவை கண்ணா பின்னாடி திட்டுறாங்க. உதவி பண்ண வரதா சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. கமாண்டரை போடு தள்ள விஷயம் மட்டும் தெரிஞ்சால் அவங்க திருப்பி வந்து இந்த கிராமத்தை அழிச்சிருவாங்க. இதோ பாருப்பா தம்பி, கண்டிப்பாக அவங்க வரதான் போகிறாங்க. நார்மலாக இந்த இடத்துக்கு வர ஒரு 4 நாள் ஆகும். பட் அவங்களோட எக்யூப்மெண்ட் எல்லாம் பார்க்க போது தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட பக்காவாக இருக்குது. ஸோ இன்னும் 3 நாளில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. இந்த கிராமத்துக்கு வந்த டீம் திரும்பி ரிப்போர்ட் பண்ணாதனால இவங்க இறந்து போயிட்டதா அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஆர்மி வரதான் போது. உங்களை எத்தனை பேருக்கு சண்டை போட தெரியும்னு கேட்க இங்கே இருக்கிற யாருக்குமே பெருசாக சண்டை போட தெரியல. 40 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களுக்கும் எங்களுக்கும் நடந்த வாரில் பெரியவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் சண்டை போட தெரியும். அப்போ நாங்கள் சின்ன பசங்க இருந்ததுனால எங்களுக்கு சண்டை போட யாரும் சரியாக சொல்லி கூட தரலை. இதை கேட்டதும் நம்ம ஹீரோட டீமுக்கு கொஞ்சம் கிளார் ஆகிடுச்சு. நீ ஏதோ ஒன்று சொன்ன, எனக்கு தப்பாக கேட்டுருச்சு போல இருக்கு. ஆமாம், உன்னோட வயசு என்னன்னு கேட்க என்னோட வயசு 106ன்னு சொல்கிறான். என்னது 106 வயசா? இதை மட்டும் என்னோட உலகத்தில் நீ சொல்லியிருந்தனா அந்த இடத்துல உன்னை போட்டு தள்ளியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போ காப்பாற்றின குட்டி பசங்கிட்ட அவனோட வயசு என்னன்னு கேட்க ஒருத்தவனோட வயசு 39, இன்னொருத்தவனோட வயசு 36. சொல்லப்போனால் இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோட பெரியவங்க. என்னதாம்மா இங்கே நடக்குதுன்னு சீமோ கேட்க, நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல, எல்ஸ் எல்லாரும் மனுஷங்களோட ரொம்பவே அதிக நாள் உயிர் வாடுவாங்க. சொல்லப்போனால் 5-6 மடங்கு அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்பவே அதிகம். பட் அதுக்கு பதிலாக பார்த்தா அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக வளருவாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வாரில் இந்த கிங்டம் எல்ஃப்ஸோட பகுதி மட்டும் இல்லாமல் ஆபிட் ட்ரௌஸ் அவங்களோட பகுதியும் டோட்டலாக கான்கர் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்து நிறைய பேரை கொலை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அடிமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்ஃப்ஸை விவசாயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ராப்ஸை மலையில் மைனிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. 3 நாடை கான்கர் பண்ணி அவங்க ரொம்பவே பெருசாயிட்டாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கானனால அப்போலேருந்து நிறுத்தாமல் பக்கத்தில் இருக்க நாடு எல்லாத்தையுமே கான்கர் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தொடர்ந்து வாரில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கனால இவங்களோட ஆர்மி இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் அவங்க ஆர்மியில் சோல்ஜர்ஸ் அதிகமாக இருக்கலாம். பட் இப்போ எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பிளாக் கிங் எகித்து இவங்களால ஒன்றும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இதை கேட்டதை ஓடாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. எல்லா சைடும் அவங்க தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கனால அவங்களோட ஆர்மியில் பேஸில் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால தான் நேற்று எல்லாரும் வந்து உடனடியாக இங்கே இருக்கிறவங்கள போட்டு தள்ளிட்டு கிளம்பலான்னு பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன யூனிட்டை அவங்க அனுப்பியிருக்காங்க. பட் அவங்க யாருமே திரும்பி வராமல் இருக்கனால அவங்க ஒட்டுமொத்த ஃபோர்ஸை அனுப்பி இந்த கிராமத்தை கண்டிப்பாக அவங்க அழிக்க தான் போகிறாங்க. பட் வரவங்க யாரும் திரும்பி போக மாட்டாங்க. அவங்களோட கதை எல்லாத்தையுமே நம்ம முடிக்க போகிறோன்னு ஹீரோ இப்போ முடிவு எடுத்துட்டான். 3 நாளைக்கு அப்புறமா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே 200 சோல்ஜர்ஸ் இந்த கிராமத்துக்கு வராங்க. பட் கிராமத்தில் யாருமே இல்லை. டோட்டலாக இந்த கிராமத்தை எல்ஸ் காலி பண்ணி போயிட்டாங்க. பட் அது மட்டும் இல்லை, கிராமத்தில் இருக்க கிணறு ஃபுல்லாமே இவங்களோட கழிவுகளை போட்டுட்டு போயிட்டாங்க. யாருமே தண்ணியை பயன்படுத்த முடியாத மாதிரி அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.